வணக்கம் சார். உங்களை பாதித்த புத்தகங்கள் என்னென்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? வணக்கம். என்னை பாதித்த புத்தகங்கள் அல்லது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஆதர்சமான புத்தகங்கள் 2 புத்தகங்கள். ஒன்று ஆல்பர்ட் காமியோட அந்நியன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, என்னுடைய இலக்கியத்திலும் சரி, நான் மிக தீவிரமாக நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கையை போல ஒரு அபத்தம் வேறு எதுவுமே கிடையாது. வெறும் தற்செயல் நிகழ்வுகளால் ஆன ஒரு தொகுப்பான இந்த வாழ்க்கையை நாம் எப்படி அர்த்தப்படுத்திக் கொள்கிறோம் என்பதை பேசக்கூடிய அபத்தவாதம் அல்லது அப்சர்டிசம் அப்படின்னு சொல்ற காமியோடைய கொள்கையை நான் தெரிஞ்சுக்கிட்டது அந்நியன் வாயிலாக. எக்ஸிஸ்டென்ஷியலிசம்னா என்ன அல்லது அப்சர்டிசம்னா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு தனி மனிதன், இன்னைக்கு உலகம் இந்த சமூக நோக்கு அப்படிங்கிற விஷயத்துல இருந்து விலகி பெரும்பாலும் தனி மனித நோக்கா மாறி இருக்கிற ஒரு சூழல்ல கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடியே அதை பத்தின ஒரு தீவிரமான விசாரணையை நிகழ்த்திருக்கக்கூடிய காமியோனுடைய அந்நியன் ஒரு மிக முக்கியமான புத்தகம் அப்படின்னு நான் நம்புறேன். தமிழ்ல நம்ம வாசிக்கணும் அப்படின்னா நிறைய இருந்தாலும் மிக குறிப்பா எனக்கு மிக நெருக்கமான ஒரு பிரதி அப்படின்னு சொல்லணும்னா கோபிகிருஷ்ணனோட உள்ளே இருந்து சில குரல்கள். மனித மனம் எத்தனை விசித்திரமானது, அந்த மனம் பிறழும் போது அல்லது அந்த மனதுல வேற ஏதாவது சிக்கல்கள் எழும்போது அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருக்கு, இந்த வாழ்க்கை என்னவா இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமா பேசின ஒரு தமிழ் குரல். அதுவும் இந்த விளிம்புங்கிற வார்த்தையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். மன விளிம்பில் இருக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையை பேசிய அந்த கதைகளை தொடர்ச்சியாக எழுந்த கோபிகிருஷ்ணனுடைய மொத்த படைப்புகளுமே அப்படித்தான். நான் ஒரு நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்தவன். என்னால கோபிகிருஷ்ணனோட என்னை எளிதா அடையாளப்படுத்திக்க முடியும். அவருடைய கதைகளை எல்லாத்தையுமே நிச்சயமா நம்ம படிக்கணும். நன்றி சார், ரொம்ப நன்றி சார்.